ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஹேரை எப்படி வரையிறது, அதாவது முடி எப்படி வரையிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாம்பிளுக்காக கிருத்தி ஷெட்டியோட அவுட்லைன் போட்டு வச்சுட்டேன். அது மட்டும் இல்லாமல் இது முடி வரையிறதுல 2 மெத்தட் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு மெத்தட் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன பென்சில் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிடுறேன். இது 8B பென்சில் ஆர்ட்லைனோட இது சின்னதாகிடுச்சின்னு சொல்லிட்டு பென்சிலோட எக்ஸ்டெண்டரில் போட்டு வச்சுருக்கேன். இதை தவிர்த்து நமக்கு அதே ஆர்ட்லைன் பிராண்டில் ஒரு 2B பென்சில் எடுத்துருக்கேன். 2B தான் இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. 4Bயாக கூட இருக்கலாம், இல்லைனா HB பென்சிலாக கூட இருக்கலாம். இது ஒரு பேஸ் டோன் கொடுக்கறதுக்காக தான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இது 2த்தையும் ஸ்மட்ச் பண்ணுறதுக்கு பிளெண்டிங் ஸ்டெம்ப் பெருசு ஒன்றும், அப்புறம் ரொம்ப சின்னதாக ஒன்று இருக்கும் இல்லையா, அது மட்டும் எடுத்திருக்கேன். அப்புறம் ஏதாவது தப்பாகிடுச்சுன்னா அழிக்கணும் இல்லையா, அதுக்காக நம்ம எரேசர் தலைவனை எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம எப்படி ஹேரை வரைகிறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முடி வரைகிறது பார்த்திங்கன்னா, நம்ம டேரெக்டாக டார்க்கஸ்ட் பென்சில் கூட யூஸ் பண்ணி வரையலாம். ஸோ அது கிடையாது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மெத்தட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா, பேஸ் டோன் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கு மேலே டார்க்கஸ்ட் பென்சில் யூஸ் பண்ண போகிறோம். இது ஃபஸ்ட்டு மெத்தட், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் நம்ம எடுத்த 2B பென்சிலை எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடிய அவுட்லைன் போட்டிருக்கக்கூடிய கிருத்தி ஷெட்டியோட இந்த பிக்சரில் முடி எங்கே இருக்கோ அங்கெல்லாம் அந்த 2B பென்சிலை வச்சு கிறுக்கி தள்ள போகிறோம். இப்போ எப்படி கிறுக்கிறேன்னு மட்டும் பாருங்கள். கிறுக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. இந்த மாதிரி ஃப்ளாட்டாக பென்சிலை பிடிச்சிக்கிட்டு ஷேடிங் பண்ணுங்கள். ஷேடிங் பண்ணி முடிச்சுட்டு நம்ம பிளெண்டிங் ஸ்டெம்பை எடுத்து இந்த மாதிரி அதை ஸ்மட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டெப்பு 2 என்னென்னு பார்ப்போமா. இப்போ டார்க்கஸ்ட் பென்சில் நம்ம 8B பென்சில் எடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி 8B பென்சில் எடுத்துக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு டார்க்கஸ்ட் பென்சில் 10B வேணுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருந்தால் போதும் முடி அப்படின்னு நினச்சிங்கன்னா 6B மட்டும் எடுத்துக்கலாம். அதுக்கு கீழே முடி வரைகிறதுக்கு அந்த பென்சிலை சூஸ் பண்ணாதீங்க, லைட்டாக இருக்கும். இப்போ டார்க்கஸ்ட் பென்சிலான 8B பென்சிலை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அந்த பிக்சரில் பாருங்கள், அந்த முடி எந்த டேரெக்ஷனில் போகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த டார்க்கஸ்ட் பென்சிலான 8B பென்சிலை எடுத்து லைனாக போடுங்க. இந்த மாதிரி போடுறப்ப நல்லா கவனமாக பாருங்கள். ஏன்னா ஒரே ஒரு இடத்துல மட்டுமே முடி ஒரே டேரெக்ஷனில் போகாது. ஒரு சில முடி பார்த்திங்கன்னா வேறு டேரெக்ஷனில் போகும். இப்போ நான் போட்டுட்ருக்கிறத பார்த்தீங்கனாலே தெரியும். அதே மாதிரி எந்த டேரெக்ஷனில் நீங்கள் முடி போடுறீங்களோ, எந்த டேரெக்ஷனில் போட்டாலுமே சரி, அந்த முடி ஒரு லைன் போடுறீங்க பார்த்தியா, அதனால் நெருக்கமாக போடுங்க. ஸோ அப்போ தான் பார்க்குறதுக்கு முடி ரியலிஸ்டிக்காக தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நெருக்கமாக முடி போடுறதுக்கு பார்த்திங்கன்னா பென்சில் நல்லா ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. ஷார்ப்பாக வச்சுக்கிட்டு ஸோ முடி எந்த டேரெக்ஷனில் இருக்குதுன்னு கவனமாக பாருங்கள். இதுதான் 2வது ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு நம்ம பேஸ் டோன் கொடுத்துட்றோம். 2வது பார்த்திங்கன்னா முடி டார்க்கஸ்ட் பென்சில் எடுத்துகிட்டு எந்தெந்த டேரெக்ஷனில் இருக்குதுன்னு பார்த்து கரெக்டாக அதை அந்த லைன்ஸை இழுக்கிறோம், கேப்பு விடாமல். அவ்வளோதானப்பா, முடி வரைஞ்சி முடிச்சாச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ இப்போ நம்ம எப்படி பேஸ் டோன் கொடுத்துட்டு ஸ்மட்ஜிங் பண்ணமோ அதே மாதிரி பிளெண்டிங் ஸ்டெம்பை எடுத்து மறுபடியும் நம்ம இப்போ லைன்ஸ்லாம் போட்டோம் இல்லையா, அது மேலே ஸ்மட்ச் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்மட்ஜ் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னாக்கா, அப்போ தான் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று மிக்ஸ் ஆகி நல்லா டார்க்காக மாறும். ஸோ இப்போ ஸ்மட்ச் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் அதே டார்க்கஸ்ட் பென்சில் எடுத்து திரும்ப நீங்கள் அந்த டார்க்காக எங்கே இருக்குது, லைட்டாக எங்கே இருக்குன்ட்டு அந்த பிக்சரில் பாருங்கள் டோனு. அப்படி பார்த்துட்டு நம்ம திரும்ப அந்த லைன்லாம் ஸ்மட்ச் பண்ணோம் இல்லையா, அதே லைன் மேலே திரும்ப லைன் போடுங்க. ஸோ இது 2 டைம் போட்டாலே போதும், நல்லா டார்க்காக. அப்போவே உங்களுக்கு அந்த முடி ரியலிஸ்டிக்காக தெரிய ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட நம்மளோட முடி கம்ப்ளீட். இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நான் மோனோ0 எரேசர் எடுத்திருக்கேன். ஸோ அந்த எரேசர் வச்ச அந்த பென்சில் மாதிரி இருக்கும் இல்லையா, இது இல்லை அப்படின்னாக்கா உங்கள்கிட்ட இந்த மெக்கானிக்கல் பென்சில் பின்னாடி இருக்கும் இல்லையா, ரப்பர், அதை கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி இந்த ஒயிட் லைன்லாம் இருக்கு இல்லையா, முடியில் ஹைலைட்டு கொண்ட முடியெலாம் இருக்கும், அந்த ஹைலைட் கொண்ட முடியெல்லாம் நான் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எரேசர் வச்சு மோனோ0 எரேசர் வச்சு இந்த ஒயிட் லைனெல்லாம் போட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டோட்டலாக நம்ம முடியை வரைஞ்சி முடிச்சாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முடியை ஈஸியாக வரைகிறது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னாக்கா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டிராயிங் டியூட்டோரியல்ஸ் வீடியோஸ்லாம் நம்மளோட சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ விட்டு இப்போ போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய்.